அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் எல்லாருமே வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மலர் தான் எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு டீ காஃபி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி அம்மா வேற சீக்கிரமாக எழுப்ப சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு எழுப்பலான்னு பார்க்குறாங்க. அங்கே எல்லாருமே ராஜியும் மீனாவும் அவங்க கோமதி நடுவில் படுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமும் படுத்துட்டு இருக்கிறத ரசித்து பார்த்துட்டு அங்கேருந்து மதிக்கிட்டு சொல்கிறாங்க, நம்ம மாமியார் இப்படி தூங்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கரிச்சு கொட்டாமல் இருந்தால் அது எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜீரக தண்ணியை குடிச்சிட்டு வாக்கிங் கிளம்பி போகிறாங்க. லக்ஷ்மி இருந்துட்டு நானும் இன்னைக்கு உங்களோட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. அவங்களால நடக்கவே முடியல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டா போதும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதியோட வீட்டில் மதிக்கு தானே சுரேஷ்க்கு தானே கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலில் வேண்டுதல் வச்சோம். அதனால் இது மதியோட அப்பா அம்மாவுக்கும் ஒரு விஷயத்த சொல்லலாம். அவங்க அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, அவர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் வந்தால் என்ன வராமல் போனால் என்ன, ஒரு வார்த்தை சொல்கிறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததை பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு மதியோட அப்பா அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அவ்வளோதான், எல்லாருக்கும் சொல்லியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மலரோட அம்மாவுக்கும் அவங்க தம்பிக்கும் நீங்கள் சொல்லலாம்ல, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அவங்க யாருக்காக இல்லைனாலையும் மலருக்காக சொல்லலாம்ல. அந்த புள்ள இன்னி காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு கடைசியில் தான் போய் தூங்குது. அதனால் வரைக்கும் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த பிள்ளை அவ்வளோ வேலை செய்யுது. ஒரு கடமைக்காவது அவங்க அம்மா கிட்ட நீங்கள் சொல்லலாம்ல. அதுக்கப்புறம் எப்படிங்க நம்ம வீட்டுக்கு சொந்தம்லாம் செய்கிறோம், ஒருத்தருக்காக நம்ம எல்லாரையும் பகச்சிக்க முடியாதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மலரோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மலர் இது கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்பட்டு உடனடியாக கோமதி கிட்ட நன்றியை சொல்கிறாங்க. பாக்கியராஜையும் இருந்துட்டு நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இனிமேல் நீ தான் மலரை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸும் பண்ணுறாங்க. அதோட